ஹலோ எரிவன் பிக் பாஸ் சீசன் 8ல பார்த்தோம் அப்படின்னா தீபக்கை இன்னைக்கு எலிமினேட் பண்ணிருக்காங்க. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் இது. இந்த எவிக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி தீபக்கோட வைஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேன் போட்ட ஒரு ஸ்டோரியை வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிஆர் சப்போர்ட்டுமே இல்லாம நீங்க இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி வந்ததே பெருசு. உங்களோட சன் ரொம்பவே பெருமைப்படுவார். அது மட்டும் இல்லாம மக்களாக நாங்களும் ரொம்பவே பெருமைப்படுறோம். நல்ல பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. தீபக்கோட வைஃப் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபேன் போஸ்ட் எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு எவிக்ஷன் பார்த்துட்டு சோஷியல் மீடியாஸ்ல நிறைய பேர் தங்களோட கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பேருக்கு வந்து இது ரொம்பவே ஷாக். அது மட்டும் இல்லாம அவங்க யாருமே இதை ஒத்துக்கவே இல்லை. பிக் பாஸ் சீசன் 8ல கடைசி கொஞ்சம் வாரம் தான் இருக்கு. ஸோ ரொம்பவே க்ரூஷியலான இந்த ஒரு வீக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அருண் அதுக்கப்புறம் தீபக் இவங்க ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணது வந்து ரொம்பவே ஷாக் அப்படின்னா சொல்லி ஆகணும். இவங்க ரெண்டு பேர் தவிர பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின், பவித்ரா இவங்கலாம் இருக்காங்க. பட் இவங்களெல்லாம் விட்டுட்டு தீபக் வந்து எலிமினேட் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா அது சௌந்தர்யா, முத்துக்குமரன் மட்டும்தான். நீங்க இது பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் கீழே மறக்காம சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.